is Fatima Faziga Ua Wellesley University of Sri Lanka Development. Lashna Bano Eastern University of Sri Lanka BSc Neshima Shifna Southeastern University of Sri Lanka Arts Faculty சாதனையாளர்கள். A. Rosni Southeastern University of Sri Lanka Faculty of Arts. A.R.M. Jazan Eastern University of Sri Lanka Faculty of Arts. Lishana Bano Eastern University of Sri Lanka. Nawaz Muhammad Zan தென்கிழக்கு பல்கலைக்கழகம். தொடர்ந்து ஏ சஃப்ரின் தேசிய கல்வியியல் கல்லூரிக்குரிய ஒரு முகாம் இது. ஏ சஃப்ரின் எம்.எஸ். ஃபாத்திமா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். எம்.எஸ். ஃபாத்திமா ஹஸ்னா யாழ்ப்பாண பல்கலை. தொடர்ந்து என் ஷப்னம் அனீசா தென்கிழக்கு பல்கலைக்கழகம். பெற்றோர்கள் வந்திருப்பின் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் பக்குவப்படுத்தி வளர்த்த பிள்ளைகளுடைய ஒரு பாராட்டு ஃபாத்திமா அனீசா தென்கிழக்கு பல்கலைக்கழகம். தொடர்ந்து ஃபாத்திமா தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். என் ஃபாத்திமா ஜெஸ்னு ஃபாத்திமா நூகா தென்கிழக்கு பல்கலைக்கழகம். ஃபாத்திமா நூகா தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இப்பொழுது பாராட்டு சான்றிதழ் பெறுகின்றார். தொடர்ந்து நாங்கள் ஜே.எம். ஷாஜஹான் கிழக்கு பல்கலைக்கழகம். ஷப்னம் சோபியா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருடைய சகோதரியா பெற்றுக் கொள்கின்றார். அவரோடு அவருடைய ஷப்னம் நசீகா பானோ கிழக்கு பல்கலைக்கழகம் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 22 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த உயர்தர பரீட்சை பெறுவதற்கின் அடிப்படையில் ஒரு மாணவி கல்வியற் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எம். நசீகா பானோ கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்கிறார். ததும்ப இந்த பாராட்டு கிண்ணங்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர் சபையில் இலங்கைக்கான தலைவர் திரு சகோதரர் 3 ஏசித்தியை பெற்று ரூணு பல்கலைக்கழகம் பொறியியல் படத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய தாயார் இணைந்து கொள்கின்றார். இந்த ஓயல் டே இந்த தினத்தினுடைய பிரதான வைபாகத்தை கூட அவரை நிர்வாகம் இந்த முறை மாணவர்களையும் இந்த விழாக்கு பயன்படுத்தவில்லை. ஆனால் அதுவும் அந்த மாணவர்களுடைய படிப்புக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதில் நிர்வாகம் கரிசனையாக நினைவு சின்னம் ஒன்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்திலே பல பிரதேசங்களிலே சிறந்த குரல் வளத்தால் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஒருவருக்கான அந்த குரல் வளம், மொழி கையாளுகை, உச்சரிப்பு, நேர முகாமைத்துவம், நிகழ்ச்சி தொகுப்பு, பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான இடத்துக்கு ஏற்றவாறு சொல்லாடல், கொடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு துறைசார் விடயங்களை தெரிந்து அறிந்து ஒப்புவிக்கின்ற தன்மை, இவ்வாறு பல திறமைகளை உள்ளடக்கி ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட இன்றைய விழாவின் அறிவிப்பாளர் பி.எம். மக்பூல் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படும்.